ஸ்கின்ல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மார்க் தெரியல. நல்லா இருக்கு, எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் தெரியல. அவங்க அவங்களோட கலர்ல நீட்டா சூப்பரா இருக்காங்க. ஃபவுண்டேஷன் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க, பிளெண்டிங்குமே சூப்பரா இருக்கு. பிளஷ் இந்த பேஸ் மேக்கப்ல எதுவுமே எக்ஸஸா தெரியல, நல்லா நீட்டா இருக்கு பாக்க. சோ உங்களோட மேக்கப் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணிடலாம். சோ நல்லாவே இருக்கு, எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் தெரியல, சூப்பரா பண்ணிருக்கீங்க. குட் இல்லாமா? சோ எவ்வளவு தேய்ச்சாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் வரக்கூடாது, நல்லா இருக்கு. இந்த சீக் பாயிண்ட் மட்டும் அப்ளை பண்ணாம கொஞ்சம் மேல ஏத்திட்டீங்க. மத்தபடி ஃபவுண்டேஷன் ஷேடா இருக்கட்டும், பிளெண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. பேஸ் மேக்கப் சூப்பரா வந்திருக்கு. சோ இப்ப ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? சோ நம்ம தேய்ச்சனா ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகக்கூடாது, எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் தெரியக்கூடாது. ஓகேவா? சோ தெரியல இல்லையா? சூப்பர், சூப்பரா போட்டிருக்கீங்க. குட். ஓகே, நீங்க போட்ட பேஸ் மேக்கப் செக் பண்ணிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது நம்ம அடுத்ததான் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியக்கூடாது. ஓகேவா? சோ சூப்பரா போட்டிருக்கீங்க. செக் பண்ணிடலாமா? நல்லா இருக்கு, கொஞ்சம் கூட ப்ராடக்ட் மூவ் ஆகல, ஃபிங்கர் பிரிண்ட் தெரியல, சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ பேஸ் மேக்கப் எல்லாருமே நீங்க நல்லா தான் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க வந்து அவங்களோட ஸ்கின் ஷேட் என்னவோ அது அப்படியே அழகா கொடுத்துருக்கீங்க. சோ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், நேற்று கூட மேக்கப் கிளாஸ் இருக்கும்போது மேக்கப் அப்படின்றது அவங்களோட கலர்ல மேக்கப் பண்ணுமே தவிர டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போக கூடாது. ஓகேவா? அவங்களா இருக்கும், பட் பார்க்க பிரசன்டா நீட்டா அழகா இருக்கும். சோ அந்த நீட்னஸ் இருக்கு. குட். நாளைக்கு ஐ மேக்கப் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூப்பரா இருக்கு, எங்கேயுமே மூவ் ஆகல ப்ராடக்ட். குட் குட்.